நிலையையும் பதவியையும் மறந்து தன் மீது விமர்சனங்கள் வைத்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையிலிருந்து கோவை விமான நிலையம் வந்தடைந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கும் அமல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கும் தான் தற்போது திமுக ஆட்சி காலத்தில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்று விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தேர்தல் கூட்டணி குறித்து பேசுவதற்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் காலம் உள்ளது. திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதே எங்களது நிலைப்பாடு என்றும், அதிமுக பற்றி மட்டுமே சில ஊடகங்கள் பொய்யான செய்திகளை வெளியிட்டு வருகிறது. ஊடகங்கள் நடுநிலையோடு உண்மையான செய்திகளை பாரபட்சமின்றி வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ரூபாய் 3650 கோடி மதிப்பீட்டில் பொள்ளாச்சி திண்டுக்கல் வரை தேசிய நெடுஞ்சாலை திட்டம் அதிமுக அரசால் கொண்டுவரப்பட்டு தற்போது நிறைவேற்றப்படுகின்ற சூழல் இருக்கின்றது. ரூபாய் 131 கோடி மதிப்பீட்டில் தொண்டாமுத்தூர் ஒன்றிய பகுதியில் பவானி ஆற்றிலிருந்து கூட்டுக்குடி திட்டம் கொடுக்கும். ரூபாய் 550 கோடியில் குறிச்சி குனியமுத்தூரில் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்படும். ரூபாய் 195 கோடியில் குறிச்சி குனியமுத்தூரில் குடிநீர் திட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டது. இப்படி அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை திரு ஸ்டாலின் தலைமை கொண்ட அரசாங்கம் ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்ட திட்டங்கள். ரூபாய் 750 கோடி மதிப்பீட்டில் வில்லூர் 3வது கூட்டுக்குடி திட்டம் திரு உதயநிதி அமைச்சர் அவர்கள் 11/2/2024 திறக்கப்பட்டிருக்கிறார். இந்த திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். ரூபாய் 479 கோடி மதிப்பீட்டில் ஆத்துப்பாலம் உக்கடமுறை மேம்பால பணி அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு திமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது. ரூபாய் 114 கோடியில் ஐடி பார்க் அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு நவம்பர் 5ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலினால் ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்டது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அடுத்த வடுக்குப்பம் பெருமாள் கோவில் வீதியை சேர்ந்தவர் இளவரசி. இவர் கருத்து வேறுபாடு காரணமாக முதல் கணவருடன் இருந்து பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் இளவரசிக்கு அதே பகுதியை சேர்ந்த லாரி ஓட்டுநர் கிருஷ்ணப்பன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் ஒரே வீட்டில் வசித்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் இளவரசியை கடந்த 9ஆம் தேதி இரவு முதல் காணவில்லை என அவரது தாய் ஆதிலட்சுமி நெட்டப்பாக்கம் போலீசில் நேற்று முன்தினம் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிந்து கிருஷ்ணப்பனை குறித்து விசாரித்ததில் இளவரசிக்கு வேறு ஒருவருடன் தொடர்பு இருப்பதாக கூறி கடந்த 9ஆம் தேதி இரவு கிருஷ்ணப்பன் தகராறில் ஈடுபட்டு இளவரசியை கொலை செய்து அவரது உடலை சாக்குமுட்டையில் கட்டி வாழை இலையுடன் மறைத்து இருசக்கர வாகனத்தில் எடுத்து சென்று திருவக்கரையில் உள்ள கல்குவாரியில் வீசியதை ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து திருவக்கரை கல்குவாரி தண்ணீரில் மிதந்த இளவரசியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் கிருஷ்ணப்பனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தருமபுரி தனியார் மருத்துவமனையில் பிரசவத்தின் போது தாயும் சேயும் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து உறவினர்கள் மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பழையபுது ரெட்டியூர் கிராமத்தைச் சேர்ந்த கோகுலக்கண்ணன் என்பவர் தனது மனைவி சந்தியாவை 2வது பிரசவத்திற்காக அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். மருத்துவமனையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லாமல் அங்குள்ள தூய்மை பணியாளர்கள் பிரசவம் பார்த்ததாக கூறப்படும் நிலையில் அறுவை சிகிச்சையில் பிறந்த ஆண் குழந்தை இறந்துள்ளது. மேலும் அதிக ரத்தப்போக்கு காரணமாகவும் உரிய சிகிச்சை உபகரணங்கள் இல்லை என்று கூறி தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட சந்தியா ஏற்கனவே இறந்துவிட்டதாக அங்குள்ள மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனையில் முறையான சிகிச்சை வழங்காமல் தாய் மற்றும் சேய் என 2 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டதற்கு காரணம் மருத்துவர்கள் இல்லாததை என உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மருத்துவமனை நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் பெரியகுப்பத்தில் டாஸ்மாக் கடை அருகில் கால்வாயில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உடலை மீட்டு திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணையில் உயிரிழந்தது திருவள்ளூர் அடுத்த சேலை கிராமத்தைச் சேர்ந்த லெலின் ராஜா என்பது தெரியவந்தது. மேலும் உயிரிழப்பு குறித்து டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் திருவிடைமருதூரில் உதவி செயற்பொறியாளர் மின் அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், நாடாளுமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், முன்னாள் எம்பி சே ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.